தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏன்ஷியன்ட், இந்த காலகட்டம் சார்ந்தோம், அதுக்கு முந்தைய காலகட்டம் சார்ந்தோம் இப்போ நம்பிக்கை இருக்குமா எல்லாருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அதுவும் குறிப்பாக ஈரானில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியாச்சு பார்த்தீங்களா, இதோட தாக்கம் ஈரான் முழுக்க பெருசாக எதிரொலிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேர்ந்த லீடர்ஸை அவங்க கிட்டத்தட்ட சாத்தானா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் கவர்மெண்ட்டை பற்றி நான் பேசிட்டு இல்லை, ஈரான் மக்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அங்கே ஒரு சாத்தான் சிலையை இப்போ எரிச்சு அது சார்ந்து கொண்டாடி இருக்காங்க பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்ஸ்டீன் ஃபைல் சமீபத்தில் வெளியாச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா BAAL பெயால் அப்படின்ற ஒரு பேரை பார்க்க முடிஞ்சது. அதாவது எப்ஸ்டீனோட சில பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஒன் ஆஃப் த அக்கௌண்ட்டோட பேர் அதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க, இல்லைங்க அது ஃபேக்ஸ் எரராக இருக்கும், அது டாக்குமெண்ட் சார்ந்து ஏதோ ஒரு எரர் நடந்திருக்குங்க. அப்படி அது இல்லைனாக்கா அந்த ஸ்பெல்லிங்கை வேற ஒரு மாதிரி ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த பேங்க் நேம்ன்றதை அவங்க வேற மாதிரி மென்ஷன் பண்ண போயிட்டு ஹேஷை டைப் பண்ண போயிட்டு அது BAAL அது பெயால் அப்படின்னு வந்திருக்கலாம், இல்லை வேறு எதனா எரராக இருக்கலாம். இதுக்காக நம்ம அந்த பெயாலை டவுட் பட முடியாதுன்னு அது இதுன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பெயாலை பற்றி ஃபுல் பிளெஜாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பேரை சொன்னாலே இதுக்கு விளக்கம் கொடுக்க பல பேரை கிளம்பி வராங்கன்னா அந்த பேர் அப்பேற்பட்ட பெயர். நீங்கள் ரொம்பலாம் குழம்ப வேண்டாம், சாத்தான்னு சிம்பிளாக மைண்டை வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட இந்த பெயால் சிலை இருக்குல்ல, இதை ஈரானில் இருக்க மக்கள் எரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பெயால் அப்படின்ற பேர் அந்த அளவுக்கு உலகம் முழுக்க சர்ச்சையோட உச்சினே சொல்லலாம். ஏன்ஷியன்ட் காலகட்டம்னு சொன்னல, அதில் பெரிய டச் இருக்க பேர் வேறு இது. இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கணும்னாக்கா சாத்தான் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இந்த பெயால்ன்ற பேர் இடம் முடிச்சிருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை மைண்டில் வச்சு ஈரான் மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் கிட்டத்தட்ட பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் எல்லாருமே சாத்தானாக தான் இருக்கீங்க. சாத்தான் இந்த உலகத்தை ஆண்டா எப்படி இருக்குமோ நீங்கள் அது போல தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு அங்கே கூடின பல மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்லோகங்களை முன் வச்சு, ஈரான் வாழ்கன்ற மாதிரி ஸ்லோகங்களே முன் வச்சு, இந்த உலகம் முழுக்க இருக்க பெயால்களுக்கு முடிவு வரட்டும்ன்ற மாதிரி அந்த சாத்தான் சிலை இருக்குல்ல அதை அப்படியே எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிச்சுவல் இருக்குல்ல, இது நீங்கள் செலிப்ரேஷன்னு சொல்லலாம், ரிச்சுவல்னு சொல்லலாம். இதில் ஈரான் மக்களோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானிய ஆட்சி முடிவுக்கு வந்தாச்சு, இஸ்லாமிய ஆட்சி வெற்றிகரமாக ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு அவங்க ஆழமாக நம்புறத உலகத்துக்கு அறிவிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஈவெண்ட் அவங்க அப்பப்போ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த முறை பெயால் சார்ந்து அவங்க பண்ணியிருக்க விஷயங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க.
முதல்ல இந்த பெயால் சிலைக்கு கற்களால் அபிஷேகம் கிட்டத்தட்ட தான் அடிக்கிறது. கற்களை எடுத்து அந்த சிலை மேலே எல்லாரும் வீசுவாங்க மக்கள் அங்கே இருக்கவங்க. அதுக்கப்புறமா அந்த சடங்கோட இறுதியாக தான் தீயிட்டு கொளுத்துவாங்க. அது கொழுந்து விட்டு எரியும் போது தான் மக்கள் ஈரானை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியும், ஈரானுக்கு எதிரி நாடுகள் இருக்குல்ல, குறிப்பாக வெஸ்ட்டு, அது சார்ந்து தங்களோட கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிற மாதிரியும் முழக்கங்களை வெளியிடுவாங்க. இது எல்லாமே அங்கே நடந்துச்சு. இந்த ரிச்சுவல்லையே பார்த்தீங்கன்னா ஈரானியர்கள் பெரும்பாலும் சொன்னது மேற்குலகத்தை சாத்தான் தான் ஆளுது, அவங்களோட பிள்ளைகள் தான் இவங்கன்ற மாதிரி சில ஃபோட்டோஸை ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியா முழுக்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுற பல பேர் இருப்பீங்களா, உங்களுக்கு ஹர்ட் பண்ணும். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் நான் காட்டல. பாபிலோன், நியூயார்க், லண்டன், வாட்டிகன் அண்ட் வாஷிங்டன் டிசி எல்லாத்துக்குமான ஒரு ஒற்றுமை என்னன்னு தெரியுதா? ஆக்சுவலாக இந்த ஒரு தோற்றத்தை பெயாலோடு கம்பேர் பண்ணி தான் ஈரான் மக்கள் இப்போ இருக்க ஆழமாக நம்புகிறாங்க. இது எல்லாம் மனசில் வச்சு உலக பெயால்கள் ஒழிக்கப்படணும்னு இந்த ரிச்சுவல் அப்பெல்லாம் பயங்கரமாக ஷவுட்டிங் பண்ணியிருந்தாங்க.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இது நம்ம கையில் இப்போ தவழுது பார்த்தீங்களா. நம்மளே நினச்சா ஒரு ஃபோட்டோவை என்ன வேணாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்தி பண்ண முடியும், வீடியோவை பண்ண முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எது ஒரிஜினல் ஃபோட்டோ வீடியோ, எது டூப்ளிகேட் ஏஐல கிரியேட் பண்ண ஃபோட்டோ வீடியோன்னு கண்டுபிடிக்க முடியல. அதில் 1000 குழப்பம் இருக்குது. ஒரு வேளை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ஃபியூச்சரில் வெளியாகும். அது வெளியாகிறப்ப நம்மளை பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துச்சுன்னா கூட நாம் இது ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சுக்கலான்றதுக்காக கூட உலகம் முழுக்க இந்த ஏஐயை மக்கள்கிட்ட ஈஸியாக சீக்கிரமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாங்களா என்ன? யோசிக்கவே முடியல. கான்ஸ்பிரசி தியரிஸ் பல விதம் இருக்குது, அதில் இதுவும் ஒரு விதம் தான். ஆனால் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது போல் ஃபியூச்சரில் இந்த ஃபைல்ஸ் வெளியே வந்தால் நம்ம மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஏஐ நம்ம கையில் சீக்கிரமாக கொண்டு வரப்பட்டிருக்கா. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.